ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காளர் பெருமக்கள் மட்டும்தான். ஒரு வாக்காளர் பெருமகன் முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும், நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும், அதே நேரத்தில் ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும். அதனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம். நான் என்னுடைய ஜனநாயக கடமை ஆட்டியிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊரில் தொட்டம்பட்டியில் ஒரு முன்னிலையிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமை ஆட்டியிருக்கின்றேன். அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள், எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை நிச்சயமா நீங்க செலுத்துங்க. நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவதற்கு உதவுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு துணை நில்லுங்கள். நன்றி, வணக்கம். Because I can't speak anything else apart from this. அண்ணா வேற எனக்கு எந்த கேள்வி? கர்நாடகா துணை முதல்வர் வந்து காங்கிரஸ் ஆட்சி. அண்ணா நான் இன்னைக்கு பொலிட்டிக்கலா பேசக்கூடாதுண்ணே. நான் சாயந்தரம் 7 மணிக்கு மேல பேசுறேன். எனக்கு ஒரு சொன்னது நிறைய கோபம் இருக்கு, பட் நான் பேசினது வயலேஷன் ஆயிடும். அண்ணா இந்த முழு தேர்தலும் கூட மிக மிக நேர்மையாக நடத்தியிருக்கின்றேன். மிக மிக நேர்மையாக. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பணத்தை வைத்து கோவையை வென்று விடலாம் என்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறிடுவேன். இது ஒரு தர்மத்தின் போராட்டம், ஒரு நியாயத்தின் போராட்டம். நின்று கொண்டிருக்கின்றேன் களத்துல, எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த ஈகோ சிஸ்டத்தை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன். பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கி விடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க.